தமிழக அரசு சார்பில் பெண்களுக்கு தொழில் செய்ய புதிய ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இந்த திட்டம் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணல அப்படின்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, அதாவது தமிழ்நாடு மகளிர் தொழில் முனைவோர் மேம்பாட்டு திட்டம் அப்படின்ற ஒரு புதிய திட்டத்தை பெண்களுக்காக தமிழக அரசு கொண்டு வந்திருக்காங்க. இந்த திட்டத்தின் மூலமாக பெண்களாகிய நீங்கள் தொழில் செய்வதற்கு 10 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு கடன் கொடுக்குறாங்க. இதில் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2 லட்ச ரூபாய் சப்சிடியாக ப்ரொவைட் பண்ணுறாங்க, மானியமாகவே கொடுக்குறாங்க. நல்ல ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. பெண்களுக்கு தொழில் செய்ய விருப்பம் இருக்கவங்க இந்த ஸ்கீம் மூலமாக அப்ளை பண்ணி பயனடைய பாருங்க. இது முழுக்க முழுக்க பெண்களுக்காகவே கொண்டு வந்திருக்காங்க. எந்த விதமான ஷூரிட்டி டாக்குமெண்ட் எதுவுமே நீங்கள் கொடுக்க தேவையில்லைங்க. உங்களுக்கு அப்படியே இந்த கடன் உதவி வழங்குறாங்க. இப்போ இந்த ஸ்கீமுக்கு யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ பெண்கள் மற்றும் தேர்ட் ஜெண்டர் இருக்காங்க பாருங்க, அவங்க அப்ளை பண்ணலாங்க. அதேமாரி 18 வயசுலேருந்து 55 வயசுக்குள்ளே இருக்க பெண்கள் அப்ளை பண்ணிக்கலாங்க. நீங்கள் தமிழ்நாட்டை சார்ந்தவராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதை தவிர்த்து உங்களுக்கு வயது வரம்பு தேவையில்லை, கல்வி தகுதி தேவையில்லைங்க. இந்த ரெண்டுமே தேவையில்லை. அதேமாரி உங்களுக்கு வருமானம், உங்களுடைய குடும்ப ஆண்டு வருமானம் அதுவும் தேவை கிடையாது. இந்த மூணுமே தேவையில்லைங்க. ஸோ 10 லட்ச ரூபாய் அதிகபட்சமாக கடன் உதவி வழங்குறாங்க. இதில் 2 லட்ச ரூபாய் உங்களுக்கு மானியமாக தமிழக அரசு கொடுத்துட்றாங்க. வட்டி மானியம் பொருந்தாது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இதை தவிர்த்து நீங்கள் இந்த 10 லட்ச ரூபாயில் 5% அமௌண்ட்டை நீங்கள் பேமெண்ட் பண்ணி ஆகணும். மீதி இருக்க அமௌண்ட்டை தான் உங்களுக்கு கடன் உதவியை வழங்குறாங்க. இந்த ஸ்கீமில் யாருக்கும் முன்னுரிமை கொடுக்குறாங்க அப்படின்னா, அதாவது SC/ST பிரிவினர், 3ஆம் பாலினத்தவர், டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சன், அதேமாரி ஆதரவற்ற விதவைகள், வறுமை கோட்டு கீழே இருக்காமல் இவங்க எல்லாருக்குமே இந்த ஸ்கீமில் முன்னுரிமை கொடுக்குறாங்க. பட் எல்லா பெண்களுமே அப்ளை பண்ணலாம். ஒரு குடும்பத்தில் ஒரு பெண்கள் மட்டும்தான் இந்த ஸ்கீம் மூலமாக பயனடைய முடியும். எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் சரிங்க, நீங்கள் இந்த ஸ்கீமுக்கு தாராளமாக அப்ளை பண்ணலாங்க. உற்பத்தி பண்ணுற தொழிலாக இருக்கட்டும், ட்ரேடிங்கான பிஸ்னஸாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு என்னமான டாக்குமெண்ட் தேவைப்படும் அப்படின்னா, உங்களுக்கான ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் கேட்பாங்க, ஜாதி சர்டிஃபிகேட், அதேமாரி பார்த்தா கொட்டேஷன் கேட்பாங்க, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, பேங்க் புக்கு, முன்னுரிமை இருக்குது அப்படின்னா அதுக்கான டாக்குமெண்ட். இந்த எல்லா டாக்குமெண்ட்ஸும் ரெடி பண்ணி வச்சுட்டு ஆன்லைன் மூலமாக நீங்களே அப்ளை பண்ணலாங்க. வெப்சைட் msmeonline.tn.government.in இந்த வெப்சைட்டில் போயிட்டு அப்ளை ஆன்லைன் நியூ அப்ளிகேஷனை கிளிக் பண்ணி தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாங்க. அப்ளை பண்ணுறதுக்கான வீடியோ கண்டிப்பாக நான் மக்கள் சேவை சேனலில் வீடியோ போடுறேன். மறக்காமல் நம்ம மக்கள் சேவைக்கான யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நம்முடைய இந்த பேஜும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்தமான எல்லா தகவலுமே உங்களுக்கு தேவைப்படுங்க. ஸோ ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பெண்களுக்காக கொண்டு வந்திருக்காங்க தமிழக அரசு. நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.